ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். பகோடா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், கீழே இருக்குது. இதோட கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாவு கிச்சன். வாங்க இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக் இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, அதனால் கடலை மாவு இருக்குது. ஒரு அழகு கடலை மாவு இருக்குது, 1/4 அழகு அரிசி மாவு, ரெண்டும் எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வந்து கீரை போட்டு பகோடா செய்ய போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுப்போம். கீரையும் அலசி நறுக்கி அலசிட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன். சோடாப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை சோடாப்பு போட்டுக்கலாம். இதிலே வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, சால்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு 1 ஸ்பூன், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடும். கடலை மாவு டைஜஷன் ஆகுதுங்களா, அதனால் 1/4 ஸ்பூன் பெருங்காயம். அவ்வளோதான். இப்போ நம்ம பெசரி விட்டுக்கலாம். கீரையை அலசிட்டு வந்து போட்டுக்கலாம். இல்லை பக்கோடா மாவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அலசிட்டு அதையும் போட்டுப்போம், ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிள் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வெளியில் எதுவும் வாங்க வேண்டியில்லை. கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பசங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது நம்ம நல்லா உதிரியாக உதுத்து வச்சுட்டு பக்கோடா மாதிரி போட போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இல்லை கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம், டால்டா விட்டுக்கலாம், இல்லை சுட எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நெய் தான் விட போகிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பக்கோடாவுக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவையில்லை, தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்களா. நம்ம கீரை பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இது பெரிய வெங்காயம் போட்டு கடலை மாவில் கீரையை முருங்கைக்கீரை நிறைய போட்டு பிசைஞ்சிருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பக்கோடா போட்டுடலாம். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைடிஷ்ஷாகவும் சாப்பாட்டுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. கீரை சாப்பிடாத பசங்கள்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. பக்கோடாவில் நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. கோஸ் பக்கோடா பண்ணலாம், முந்திரி பக்கோடா பண்ணலாம், இதேமாதிரி வெறும் ஆனியன் பக்கோடா, கீரை பக்கோடா, வேர்க்கடலை பக்கோடா, நிறைய பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான் முறைன்னு. ஒரு பிளேட் பகோடா சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதே மாதிரி போட்டு நல்லா முறுமுறுப்பாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே நம்ம எடுக்கணும். பக்கோடா வந்து அவசரமாக எடுத்தோம்னா நமத்து போன மாதிரி இருக்கும். பொறுமையாக வேக வச்சு பொறுமையாக மரம்பரன்னு எடுக்கலாம். டீயோட சாப்பிட்டா எம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.